அன்புடையீர் வணக்கம். ராசி பலன்கள் அண்ட் வாழ்வியல் சேனல் சார்பா சிம்ம ராசிக்கு வந்த சோதனைங்கிற தலைப்பில் சிம்ம ராசி பலனை கூறுகின்றேன். பொதுவாக கோச்சார பலனில் குருவுடைய பலனும் சனியுடைய பலனும் தான் அதிகமாக பகரப்படுகிறது. ஏன்னா குரு பகவான் ஒரு வீட்டில் 1 வருஷமும் சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 வருஷமும் இருப்பார். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தற்சமயத்தில் குரு பகவானும் சனி பகவானும் அனுகூலம் இல்லாத இடத்துல, நல்ல இல்லாத இடத்தில் துலா ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அமர்ந்திருக்கார். ஏற்கனவே துலா ராசிக்கு பலன் கூறியாச்சு. இப்போ சிம்ம ராசிக்கு பலன் கூறுகின்றேன். சிம்ம ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதே சமயத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆக சனி பகவான் சிம்ம ராசிக்கு 7ல் இருக்கிறது கண்டக சனின்னு பேர். குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழிற்சான பாதிப்பு, அது நல்ல இடம் கிடையாது. ஆக இந்த 2 பேரும் ஒரே இடத்துல, அதாவது ஒரே மாதிரி கெடுதலான இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால சனி பகவான் 7ஆம் இடம், குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பல இடையூறுகள் வர வாய்ப்பு இருக்குது. உடல்நல பிரச்சனைகள் உண்டாகும், தொழில் தடைகள் உண்டாகும், வாத பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் உண்டாகும், மன கிளேசங்கள் உண்டாகும், மனநோய் உண்டாகும், மன சிந்தனைகள் கெடுதலான சிந்தனைகளை உண்டு பண்ணி உடல் ஆரோக்கியம் கெடும், தூக்கமே இருக்காது, உஷ்டப்பீடைகள் உண்டாகும். தொழில் பார்த்தாலும் அந்த தொழில் முடக்கங்கள் வரும், கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படும், பிரிவினைகள் கூட வரலாம். ஆக குடும்பத்தில் சகோதரர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் பகைகள் உண்டாகும். தான் தோண்டித்தனமான செயல்பாடுகளும் இந்த 2 பேரும் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சிலருக்கு உண்டாக்குவான். ஆனால் அதே சமயத்தில் தசநாதன் புத்திநாதன் நல்லா இருக்கும்போது அந்த தான் தோண்டித்தனமான செயல்கள்லாம் வராது. ஆக அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கக்கூடிய செயல்களை எக்காரணம் கொண்டும் செய்ய வேண்டாம். 2வது, பெரிய பெரிய விரயங்கள் உண்டாகும். ஆனால் அந்த விரயங்கள் அதிகமாக இருக்கிறனால வீட்டில் சுப விசேஷங்கள் செய்து சுப விரய செலவு செய்தோம்னா அந்த விரயங்கள் கட்டுக்குள்ளே வரும். உதாரணத்துக்கு பிள்ளைக்கு சடங்கு கழிக்காமல் இருக்குது, இல்லை பிறந்தநாள் நல்லபடி சிறப்பாக கொண்டாடணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள், இல்லை திருமணம் பிள்ளைகளுக்கு நடத்துறதெல்லாம் இதில் கொஞ்சம் கடனை வாங்கி செய்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, விரயங்கள் சுப விரயமாக ஆயிரும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நட்பு பாராட்டுறது நல்லது, எதிர்ப்புகளை காட்டக்கூடாது. சொத்து பிரச்சனையும் உண்டாகும், வர வேண்டிய பணமும் வராது. அதே சமயத்தில் 10ல் குரு இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கீழே உள்ள வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் கனிவு காட்டலாம், ஆனால் கண்டிப்பு காட்ட மறக்கக்கூடாது. ஆனால் மேலதிகாரிகள்கிட்ட பணிவுடன் நடந்து கொள்வது மிக்க சால சிறந்தது. ஏன்னா அதனால் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆக உங்களுக்கு கீழே உள்ள ஊழியர்கள்ட்ட கனிவோடு நடக்கணும், அதே சமயத்தில் கண்டிப்போடு நடக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட பணிவோடு நடக்கிறது சால சிறந்தது. போக்குவரத்துகளை கவனம் தேவை. ஆனால் தொழில் பார்க்கக்கூடியவங்க இப்போதுக்கு எந்த புது ஒப்பந்தமும் செய்யக்கூடாது, தொழிலில் அதிக முதலீடும் போடக்கூடாது. அந்யோன்யமான நண்பரும் பகைவர் ஆவார். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் வரும், குழப்படிகள் வரும். சகோதர சகோதரி உறவில் மிக பகைகள்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன உளைச்சலுக்கு அதிகமாக இருக்கும், கெட்ட சிந்தனைகள் அதிகமாக உண்டாகும், ஓயாம அலைச்சல்கள் வீண் அலைச்சல்களும் உண்டாகும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம குரு பகவானையும் சனி பகவானையும் வழிபாடு செய்யும்போது தீய பலன்கள் விலகும். குரு பகவானை எப்படி வழிபாடு பண்ணணும்னா, மாதத்தில் கடைசி வியாழன் இல்லாட்டா முதல் வியாழன் போதும் போய் குரு பகவானை, நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு, அதுபோக அதுக்கு முன்னாலே சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானுக்கு 1 வாரம் விநாயகர் வழிபாடு, இல்லாட்டா ஒரு மாதத்தில் விநாயகர் வழிபாடு, அதுக்கு பிறகு சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் நவக்கிரகத்தில் இருக்க சனி பகவானை வழிபாடு பண்ணுறது சால சிறந்தது. இன்னொரு வாரத்தில் வெங்கடாசலபதி ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. கொஞ்சம் அதிகமான வேலைகளுக்கு போய் டயம் கிடைக்காதவங்க மாதத்தில் 1 நாள் போங்க, டயம் கிடைக்கக்கூடியவங்க வாரம் வாரம் போகிறது மிக சால சிறந்தது. தைக்கு பிறகு இந்த பலன்களில் குருவுடைய பலன்கள் வீரியம் குறையும். சனியுடைய வீரியம் கிட்டத்தட்ட
குறைய வாய்ப்பு கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்படித்தான். என்னன்னா முதல்ல இப்போ நடக்கிறது கண்டக சனி, இன்னும் 2 வருஷம் கழிச்சா அஷ்டமத்து சனி. அதனால சனீஸ்வர பகவான் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த வேலைகளை தான் பண்ணிட்டு இருப்பார். அதனால பகவான் வழிபாடு ரொம்ப நல்லது. அதே காலகட்டத்தில் குரு பகவான் வந்து தை மாசத்துல அனுகூலமான பலன்கள் செய்வார். இது போக உங்களுடைய திசா புத்திகள் நல்லவைகளாக இருந்தால் இதை கண்டு அஞ்ச தேவையில்லை. மேலும் திருஞான சம்பந்தர் சொன்னது மாதிரி நாம நல்வினையோடு பகவான் இந்த தீய வினைகளிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வார். எனவே பக்தி வழிபாடு நல்வினைகள் இரண்டும் உங்களை இந்த கிரக பாதிப்பிலிருந்து விடுதலையாக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைபை ஒரு அமுக்குங்க, அப்புறம் பெல் பட்டனை ஒரு அமுக்குங்க, அப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை ஒரு அமுக்கிடுங்க. வாழ்க வளமுடன்.